எகிப்து அதிபர் படுகொலை. 1981ஆம் ஆண்டு அக்டோபர் 6ஆம் தேதி எகிப்து அதிபர் அன்வர் சதாத் படுகொலை செய்யப்பட்டார். 1973ஆம் ஆண்டு அரபு இஸ்ரேல் போரில் எகிப்து பெற்ற ஆரம்பகால வெற்றியை நினைவு கூறும் வகையில் கெய்ரோவில் நடைபெற்ற வருடாந்திர ராணுவ அணிவகுப்பை சதாத் பார்வையிட்டுக் கொண்டிருந்த போது இந்த சம்பவம் நடந்தது. அணிவகுப்பில் பங்கேற்ற ஒரு ராணுவ ட்ரக்கில் இருந்த ராணுவ லெப்டினன்ட் காலித் அல் இஸ்லாம்போலி தலைமையிலான தீவிரவாதிகள் அதிபரின் மேடைக்கு முன்னால் வண்டியை நிறுத்தினர். அவர்கள் ட்ரக்கில் இருந்து குதித்து துப்பாக்கிகள் மற்றும் கையெறி குண்டுகளை கொண்டு சதாத் மற்றும் மேடையில் இருந்த முக்கிய பிரமுகர்கள் மீது தாக்குதல் நடத்தினர். இதில் படுகாயமடைந்த சதாத் 2 மணி நேரத்திற்கு பின் உயிரிழந்தார். இந்த தாக்குதலில் அதிபருடன் மேலும் 10 பேர் கொல்லப்பட்டனர். இந்த படுகொலையை செய்தவர்கள் எகிப்திய இஸ்லாமிய ஜிஹாத் என்ற தீவிரவாத குழுவினர் என்பது பின்னர் தெரிய வந்தது. அன்வர் சதாத் படுகொலைக்கு அவரது சர்ச்சைக்குரிய வெளியுறவு மற்றும் உள்நாட்டு கொள்கைகளே முக்கிய காரணங்களாக இருந்தன. இஸ்ரேலுடனான அமைதி ஒப்பந்தமே இஸ்லாமிய மற்றும் அரபு உலகத்தின் கோபத்திற்கு முதன்மை காரணமாக இருந்தது. 1977இல் சதாத் இஸ்ரேலின் தலைநகர் ஜெருசலேமுக்கு பயணம் செய்து இஸ்ரேலுடன் நேரடி அமைதி பேச்சுவார்த்தை நடத்தினார். 1978இல் அமெரிக்காவின் மத்தியஸ்தத்துடன் கேம்ப் டேவிட் ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டது. இதன் மூலம் எகிப்து இஸ்ரேலை அங்கீகரித்த முதல் அரபு நாடானது. இதனால் பாலஸ்தீனிய விவகாரங்களை கைவிட்டு விட்டதாக கருதிய பெரும்பாலான அரபு நாடுகள் எகிப்துடன் உறவை துண்டித்தன. அரபு லீக் அமைப்பிலிருந்தும் எகிப்து நீக்கப்பட்டது. அடிப்படைவாத இஸ்லாமிய குழுக்கள் இதனை துரோகச் செயலாக பார்த்தன. சதாத் அதிபரான ஆரம்ப காலத்தில் இஸ்லாமிய குழுக்களுக்கு ஓரளவு சுதந்திரம் அளித்திருந்தார். ஆனால் இஸ்ரேல் அமைதி ஒப்பந்தத்திற்கு பிறகு அவருக்கு எதிராக உள்நாட்டில் எதிர்ப்புகள் வலுப்பெற்றன. 1981ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் அமைதி ஒப்பந்தம் மற்றும் அவரது தாராளமயமாக்கல் கொள்கைகளை எதிர்த்த இஸ்லாமிய அடிப்படைவாதிகள், கல்விமான்கள், பத்திரிகையாளர்கள், மதத் தலைவர்கள் உட்பட சுமார் 1500க்கும் மேற்பட்ட எதிர்ப்பாளர்களை சதாத் கைது செய்து சிறையில் அடைத்தார். இந்த அடக்குமுறையும் தனது சகோதரர் கைது செய்யப்பட்டதும் ராணுவ அதிகாரி காலித் இல் இஸ்லாம்போலியை தீவிரவாத குழுவில் சேர தூண்டியது. சதாத் அறிமுகப்படுத்திய திறந்த சந்தை மற்றும் தாராளமயமாக்கல் கொள்கைகள் பெரும் பணவீக்கத்திற்கும் சமூகத்தில் செல்வ செழிப்பு மற்றும் வறுமைக்கிடையேயான ஏற்றத்தாழ்வு அதிகரிப்பதற்கும் வழிவகுத்தது. இதுவும் பொதுமக்களின் அதிருப்திக்கு காரணமாக அமைந்தது. இவை அனைத்தும் அன்வர் சதாத்தின் படுகொலைக்கான காரணங்களாயின.